2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இப்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் ஊடக தகவல்களின் அடிப்படையில் 2026 தேர்தலில் அமைய வாய்ப்புள்ள கூட்டணிகள் குறித்த விரிவான தகவல்கள். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள். தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக தனது பழைய கூட்டணி கட்சிகளோடு தொடர்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளன. முக்கிய கட்சிகள்: திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன், முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. தற்போதைய நிலை: நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியில் இணைந்துவிட்டது. இருப்பினும் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளையும் ஆட்சியில் பங்கையும் கேட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள். கடந்த சில காலம் பாஜகவுடன் விலகியிருந்த அதிமுக 2025இல் மீண்டும் பாஜகவுடன் கைகோத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்பார்க்கப்படும் கட்சிகள்: அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஓபிஎஸ் அணி. ஆரம்ப கட்ட தகவல்களின்படி அதிமுக சுமார் 170 தொகுதிகளில் போட்டியிடவும், பாஜக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளுக்கு தலா 20 முதல் 25 தொகுதிகள் வழங்கப்படவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. விஜய் தமிழக வெற்றி கழகம். 2026 தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளவர் நடிகர் விஜய். தனித்து போட்டியா அல்லது கூட்டணியா? விஜய் தனது மாநாட்டில் ஆட்சியில் பங்கு என்ற கருத்தை பேசியிருப்பதால் கூட்டணி அமைக்கவும் அவர் தயாராக இருப்பதாக கருதப்படுகிறது. வாய்ப்புகள்: அதிமுக கூட்டணியில் இருந்து விலகும் சில கட்சிகள் அல்லது ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் விஜயுடன் இணைக்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் திமுக கூட்டணியில் அதிருப்தியில் உள்ள சில கட்சிகள் கடைசி நேரத்தில் டிவிகே உடன் இணையவும் வாய்ப்புள்ளது. நாம் தமிழர் கட்சி என்டிகே. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தனது வழக்கமான பாணியில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடும் முடிவில் உறுதியாக உள்ளது. அனைத்து 234 தொகுதிகளிலும் தனித்தே வேட்பாளர்களை களம் இறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கட்சிகளின் கொள்கை முடிவுகள் மற்றும் தொகுதி பங்கீடு காரணமாக இந்த கூட்டணிகளில் மாற்றங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது.